தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிலுவையின் பாடுகளையும் சிலுவையில் ஆண்டவர் இயேசுவின் மரணத்தையும் குறித்து தியானிக்கின்ற இந்த தவ காலங்களுக்காக, இந்த நோன்பு இருக்கின்ற உபவாச காலங்களுக்காக, அதன் தொடக்க நாளாக்கிய இந்த சாம்பல் புதன்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். 2026ஆம் ஆண்டிலும் தவ காலத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிந்த தயவுக்காக நாங்கள் உம்மை தோத்தரிக்கின்றோம். இந்த அருள் காலத்திலே கர்த்தரே உம்முடைய பாதத்தில் பணிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி சிலுவையை நோக்கிய பயணத்தில் வெற்றியடைய இந்த நாட்களின் தியானங்கள் எங்களுக்கு துணை செய்ய, இந்த தொடக்க நாளிலே உம்முடைய திருவர் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும், சாம்பல் புதன்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 40வது பாமாலை 40 நாள், 90வது பாமாலை 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர் என்ற பாமாலையை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். நாள் ராப்பகல் வனவாச பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர், ஏற்றீர் வெயில் குளிரை காட்டு பஞ்சனை ஓமாய் போல நாங்களோ சாத்தான் சீரி ஏதிக்கும் போலம் தேகம் ஆவி
நின்றபடி ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனுஷன் மேல் கிருபையோ உண்டாவதாக. பரமராஜாவே, சர்வத்துக்கு மேல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை உத்துகிறோம். பிதாவின் சுதனே, உலகத்தின் பார்த்து சுமந்த மாட்டுக்குட்டி, எங்களுக்கு இரங்கும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே, தேவரே, தேவனாகிய பிதாவின் மேலே உன்னதமானவராயிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவ்விடத்திலே கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம், அதிலும் குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டின் தவக்காலத்தின் முதல் நாள் வேளையிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்க முடியாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் அறிந்த கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆம், அவருடைய திருச்சமூகத்திலே முழங்கால் படிக்கின்ற நாம் நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் ஆவியானவருமாய் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கேட்கின்ற சத்தம் நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவாய் செயலாற்றுகின்றது என்பதை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கின்றார். ஆண்டவர் ஒருவேளை
இந்த நேரத்தை நம்ம கிருபையாய் கொடுத்திருக்கின்றார் சொன்னால், நம்முடைய கடந்த நாட்களின் செயல்பாடுகள், பேச்சுக்கள், நடக்கைகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த பாவ அக்கிரமங்களை நாத்தான் தீர்க்கதரிசி உரைத்த பொழுது அதை அவன் உணர்ந்தவனாய், பச்சைப்பால் மூலமாய் பாவம் செய்ததை உணர்ந்தவனாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்து அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஏறெடுத்த 51ஆம் சங்கீதத்தை நாம் வரக்கூடிய இந்த நாட்களில் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவர் அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசியாய் உரைத்தது போல இப்பொழுதும் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துகின்ற காரியங்களை நாம் உணர்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 51ஆம் சங்கீதத்தை தேவ பிரசன்னத்தினால் ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமுறை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கல் நடப்பித்தேன். நீர் பேசும்போதும் நீதி விளங்கும், நீர் நியாயந்திருக்கும் விளங்கவும் இருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பதற்கான், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன். அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோக்கு நான் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியரும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கியருளும். தேவனே, நிரவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பிரஸ்தாவியை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் முது ரட்சணத்தின் சந்தோஷத்திற்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு வழியை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மறந்துடுவார்கள். தேவனே, தேவனே, இரத்தப்படிகளுக்கு நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது நாம் நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, வீடுகளை திறந்துவிடும். அப்பொழுது என் வாயும் அறிவிக்கும். நான் செலுத்துவேன். அதன்படி உமக்கு பிரியமானதில்ல. தேவனுக்கு ஏற்கும் படுத்த நொறுங்குதான் சிறுவனுக்கும் ஒரு பெரிய தின்பை நன்மை செய்யும். கட்டுகிறார். அப்பொழுது விளைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சு என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். இழந்து நாள் தொடக்க நாள் சாம்பர் புதன்கிழமைக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது மக்களாகிய எங்களை அனைத்து இடங்களிலிருந்தும் கூட்டி சேர்த்து ஜீவ நீரோடைக்கு நேராய் திருப்பி உமக்கேற்ற தூய்மையோடு இருக்க எங்களின் இதயங்களை புதுப்பியும். எல்லாவித ஒழுக்கக்கேடுகளிலிருந்தும் எங்களை கழுவி உம்முடைய மீட்பின் மகிழ்ச்சியை திரும்ப பெற்றுக்கொள்ளவும், வெற்று வார்த்தைகளினால் அல்ல அர்ப்பணிப்பின் இதயத்துடன் உம்மிடத்திற்கு திரும்பவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். மனம் திரும்பி உபவாசித்து உள்ளான மாற்றங்களுடன் வாழவும், உலக வழக்கத்தின்படி அல்ல
உம்முடைய திருச்சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உம்மோடும் தூய் ஆவியரோடும் என்றென்றும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 24 தொடங்கி 36 முடிய. எசேக்கியேல் 36 24 தொடங்கி 36 முடிய. நான் உங்களை புறஜாதியிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரம நிமித்தம் உங்களுக்கு நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்களுக்கு நிமித்தமாக அல்லவென்றோ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழியில் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திர ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் லாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
சேலோவை காட்சியை கண்ட பின்னும் இருப்பேனோ. சேலோவை காட்சியை கண்ட பின்னும் இருப்பேனோ. உம்மை நேசிக்கும்படியாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை உருவாக்குகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் முதல் நாளில் மாலை நேரத்தில் உம்முடைய திருமுன்னிலையிலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த ஆண்டவரை, சிலுவையில் அறையுண்ட இரட்சகரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசுகின்ற ஆவியானவர், எங்களோடு இடைப்படுகின்ற ஆவியானவர், எங்களை ஆற்றல் நிறைந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இடையிலே வழிநடத்துகின்ற ஆவியானவர், எப்பொழுதும் உடைய திருவார்த்தைகள் மூலமாய் எங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்துவீராக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய செவிகளிலே தொனிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிறதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே 2026 ஆண்டின் தவ காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற திருச்சபை மக்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த தவ காலம் ஒரு மகிழ்ச்சியின் காலம். நம்முடைய உடலை வருத்துவதை விட உள்ளத்தை திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு காலம். இந்த காலம் இந்த ஆண்டிலும் நம்முடைய வாழ்வியல் ஆகியிருப்பதை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபை கால அட்டவணைப்படி 6 விதமான காலங்களை நாம் சந்திக்கின்றோம், பயணிக்கின்றோம். வருகையின் காலம் அட்வன்ஸ் சீசன் என்பது இந்த திருச்சபை காலண்டரிலே முதல் பருவமாக தொடங்குகின்றது. அதைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ் காலம் வருகின்றது. அதைத் தொடர்ந்து திருவெளிப்பாட்டின் காலம் எபிஃபனி சீசன். அதற்கு அடுத்த பிற்பாடு தான் தவ காலம், இந்த லென்டன் சீசன் வருகின்றது. இன்னும் இதற்கு பிற்பாடு உயிர்ப்பின் காலம், ஈஸ்டர் சீசன். அதற்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே காலம், பெண்டிகாஸ்டல் சீசன். ஆக இந்த 6 விதமான காலங்கள் நம்முடைய திருச்சபை கால அட்டவணையிலே நம்முடைய சுழற்சியில் இருந்து, அந்த சுழற்சியின் அடிப்படையிலே பலிபீடத்தில் காண்கின்ற வண்ணங்களும் ஆயருடைய தோள்பட்டையில் காண்கின்ற வண்ணங்களும் அமைந்திருக்கின்றதை நம்முடைய திருச்சபை மரபுப்படி நாம் அமைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த தவ காலத்திலே, இந்த லென்ட் சீசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தவ காலத்திலே நாம் இந்த ஆண்டிலும் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தந்திருக்கின்றார். கிறிஸ்மஸ் காலம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தொடர் பயணத்திலே அமைகின்றது. டிசம்பர் மாதம் 25 என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த தவ காலத்தின் முதல் நாளாகிய சாம்பல் புதனையோ அல்லது நிறைவு நாட்களிலே வருகின்ற கட்டளை வியாழனையோ அல்லது ஈஸ்டர் திருநாளையோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாம் காண இயலுவதில்லை. அது வேறு வேறு காலங்களிலே வேறு வேறு நாட்களிலே அது அமைகின்றது. நிச்சயமாக இஸ்ராயேல் காலகட்டத்திலே அவர்களுடைய வாழ்வு பயணத்தின் அடிப்படையிலான பயணத்தின் தொடர் சிந்தனை தான் நம்முடைய வாழ்வியலிலும் இருக்கின்றது. இஸ்ராயேல் மக்கள் முழு நிலவை அடிப்படையாக வைத்து தங்களுடைய பண்டிகைகளை ஆசரித்து வந்தார்கள். அதே போல நாமும் அந்த பயணத்தில் தான் இந்த தவ காலங்களை குறிப்பிட்டு நாம் நம்முடைய பயணத்தை அமைக்கின்றோம், இந்த தவ காலங்களை மேற்கொள்கின்றோம். 2ஆம் நூற்றாண்டிலே புனித ஜெரோம் திருத்தந்தை முதலாவது விக்டர் என்பவர் ஈஸ்டர் பண்டிகையை, உயிர்ப்பு திருநாளை ஆசரிப்பதற்கு ஒரு ஆயத்த காலம் வேண்டும், ஒரு நோன்பு நாட்கள் வேண்டும் என்பதை மிக முக்கியமாக அழுத்தமாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையிலே ஈஸ்டர் திருநாளுக்கு முந்தின நாட்கள் நோன்பு காலங்களாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இதையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நோன்பு நாட்களையும் நாம் இணைத்து பார்க்க முடியாது. என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நோன்பு நாட்கள் 40 நாட்களுக்கு பிற்பாடு
3 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடுதான் இயேசுவினுடைய சிலுவையும் உயிர்த்தெழுதலும் அமைந்திருந்தது. ஆனால் இந்த திருத்தந்தையினுடைய ஒரு நோக்கம் உயிர்ப்பு திருநாளை ஆசரிப்பதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தம், நோன்பு காலம் வேண்டும் என்பதை அவர் அதை வைத்திருந்தார். 6ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. அதிலே இந்த தவக்காலம் துவங்குகின்றதை ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவே அமைத்திருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையிலே சனிக்கிழமையிலே முடிவடைகின்ற ஒரு சூழலை அமைத்திருந்தார்கள். ஆனால் கிபி 601ஆம் ஆண்டிலே போப் கிரகோரி என்கின்ற அந்த திருத்தந்தை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை மாற்றி அமைப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளுகின்றார். காரணம், ஞாயிற்றுக்கிழமை என்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாள். ஆகவே அந்த நாளை நாம் இந்த தவக்காலத்தோடு இணைக்க வேண்டாம் என்று சொல்லி அதற்கு முந்தின, அதாவது உயிர்ப்பு திருநாளுக்கு முந்தின 46 நாட்களை கணக்கிட்டு அதற்கு முந்தி வருகின்ற புதன்கிழமையை சாம்பல் புதனாக கணக்கிட ஆரம்பித்தார்கள். காரணம், இந்த தவ காலங்களிலே 6 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு வருவதுண்டு. இந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகளையும் கழித்து மீதம் இருக்கின்ற 40 நாட்களை மாத்திரம் தவ காலங்களாக, நோன்பு நாட்களாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை போப் கிரகரி என்பவர், அந்த திருத்தந்தை, நிறைவேற்றுகின்றார். இந்த தீர்மானம் 325ஆம் ஆண்டிலே நடைபெற்ற நிசையா மாமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிசையா மாமன்றத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அடிப்படையில்தான் இன்றைக்கும் தவ காலங்களை நாம் ஆசரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கும் நமக்கு திருச்சபை கொடுத்து வருகின்றது. ஆக நிசையா மாமன்றத்தின் அதிகாரப்பூர்வ அடிப்படையிலே முழு நிலவை அடிப்படையாக வைத்து, அதாவது மார்ச் 21ஆம் தேதியை ஒட்டி வருகின்ற, முழு நிலவை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் திருநாளாகவும், அதற்கு முன் வருகின்ற 46வது நாள் சாம்பல் புதன்கிழமையாகவும் ஆசரிக்கப்பட்டு அந்த பாரம்பரியம் கிபி 325ஆம் ஆண்டில் நடைபெற்ற நிசையா மாமன்றத்தின் மூலமான தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று வரைக்கும் அது தொடர் சிந்தனையாக, தொடர் ஒரு பண்டிகை ஆசரிப்பாக அமைந்து வருகின்றது. இந்த ஈஸ்டர் திருநாளிலே ஞானஸ்நானம் பெற விரும்புகின்றவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகின்ற மரபு ஆதி திருச்சபையிலே இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாளிலே ஞானஸ்நானம் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய மரபாக ஆதி திருச்சபையானது கடைபிடித்து வந்தது. ஆக அப்படி ஞானஸ்நானம் பெறுகின்றவர்கள் ஒருவேளை புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம். இவர்களையும் இவர்களுடைய பெற்றோரையும் ஒரு ஞான உபதேசத்தின் மூலமாக, கேட்டகிசம் என்று சொல்லப்படுகின்ற ஞான உபதேசத்தின் மூலமாக 40 நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு முறைமை ஆதி திருச்சபையிலே அது கடைபிடிக்கப்பட்டது. ஆக அந்த அடிப்படையில் தான் 40 நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி, ஞான உபதேசம் கொடுத்து, இந்த ஞான உபதேசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஞானஸ்நானம் கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வந்தது. இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக திருச்சபைகளிலே ஈஸ்டர் ஞானஸ்நானம் என்பது மிக சிறப்பான ஒரு ஞானஸ்நான ஆராதனையாக கடைபிடிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஈஸ்டர் அன்றைக்கு மதிய நேரத்தில் 3 மணி அளவிலே சிறப்பு ஞானஸ்நான வழிபாடு அநேக ஆலயங்களிலே இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருக்கின்றது. காரணம், இந்த தவ காலங்களிலே இப்படிப்பட்டவர்களை பயிற்றுவித்து, அவர்களை தகுதிப்படுத்தி, அவர்களுக்கு திருமறையை கற்றுக் கொடுத்து, இந்த ஞான உபதேசத்தின் போதனையின் மூலமாக அவர்களை திருச்சபையின் மந்தையிலே சேர்த்து கொள்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. இது ஒரு புறம் இந்த தவ காலத்தில் நடைபெற்ற நிகழ்வாக இருந்தாலும், இன்னொரு புறத்தில் குற்றம் செய்தவர்கள், அதாவது குற்றவாளிகளாக திருச்சபையின் மூலமாய் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. அதாவது கொலை குற்றம் செய்தவர்கள், திருட்டு குற்றம் செய்தவர்கள், பாலியல் ரீதியாக குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், பல திருமணங்களை செய்தவர்கள் என்று சொல்லி திருச்சபையிலே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. இவர்களை எக்ஸ்கம்யூனிகேட்டட் என்கின்ற பதத்தில் இவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி திருச்சபை அவர்களை தடை செய்து வைத்திருக்கின்றது. இப்படி இந்த எக்ஸ்கம்யூனிகேட்டட் பர்சன்ஸ் அவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை
எப்பொழுது கொடுப்பார் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த திருநாளிலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பானது கொடுக்கப்படும். அப்படி அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் வருகின்ற இந்த 40 நாட்களும் அவர்கள் இந்த நாட்களிலே தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து திருச்சபை முறைமைப்படி கர்த்தருடைய பந்தியிலே சேருவதற்குரிய தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சில முறைமைகள் விதிக்கப்பட்டது. சாக்கு உடை, அதான் ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு அவர்கள் இந்த 40 நாட்களும் ஒரு நோன்பு மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் அமைத்து கொள்ளுகின்ற போதுதான் அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்த திருநாளிலிருந்து அவர்களுக்கு கர்த்தருடைய பந்தியிலே சேர்வதற்கு அல்லாது திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆக இந்த எக்ஸ்கம்யூனிகேட்டட் மக்கள் இந்த 40 நாட்களும் இப்படியாக நோன்பு இருக்க வேண்டும், ரட்டுடுத்தி கொள்ள வேண்டும், சாம்பலில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை ஆதி திருச்சபை அன்றைக்கு கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை உணர்ந்து பார்த்து தாங்கள் செய்த குற்றங்களை குறைவுகளை உணர்ந்து தங்களை மறு அர்ப்பணம் செய்து ஈஸ்டர் திருநாளிலே திருவிருந்திலே பங்கு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே இந்த தவக்காலத்தை இப்படி குற்றம் செய்தவர்கள் மாத்திரம்தான் கடைபிடிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி திருச்சபை தலைவர்கள் மத்தியிலே எழ தொடங்கியது. அப்பொழுதுதான் இந்த நினைவலைகள் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வார்த்தைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனமும் அங்கே பதிவு செய்யப்பட்டது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள். அதே போல 23ஆம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து போனவர்கள். ஆக இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்கள் மாத்திரம்தான் இந்த தவக்காலத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை மாற்றி எல்லாரும் இந்த தவக்காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாருமே பாவிகளாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றோம், ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாருமே குற்றவாளிகளாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றோம் என்று சொல்லி இந்த தவக்காலத்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த 325ஆம் ஆண்டில் நடைபெற்ற நிசையா மாமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆதி திருச்சபை ஏற்றுக்கொண்ட அந்த மரபின் அடிப்படையிலே நிசையா மாமன்றத்திலே விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலே இன்றைக்கும் தவக்காலத்தை நாம் அனைவருமே கடைபிடிப்பதற்கு, நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தை சரியாய் பயன்படுத்துவதற்கு திருச்சபை நம்மை பழக்குவித்திருக்கின்றது, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சில திருச்சபைகளிலே சாம்பல் புதன் என்று சொல்லி எங்கே பைபிளில் இருக்குது, சாம்பல் புதனை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையில் எங்கே வசனம் இருக்கிறது என்று சொல்லி கேள்வி எழுப்புவது உண்டு. சாம்பல் புதனுடைய ஆசரிப்பை குறித்ததான ஒரு முக்கியத்துவம் சில திருச்சபைகளில் இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட திருச்சபைகளை கொடுக்கப்படுவதில்லை. அதே போல இந்த தவக்காலங்களை ஆசரிக்கின்ற நடைமுறையும் இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட சில பெந்தேகோஸ்தே திருச்சபை என்று ஆசரிக்கின்ற திருச்சபைகளிலே இந்த தவக்கால ஆசரிப்புகளும் இன்றைக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நிசையா மாமன்றத்தை நாம் ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் அறிக்கை செய்கிற நிசையா அறிக்கையை வெளியிட்ட அந்த நிசையா மாமன்றத்தினுடைய அடிப்படையில் ஆதி திருச்சபையினுடைய மரபுப்படி இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபை இந்த நிசையா மாமன்றத்தினுடைய வழக்கத்தின்படி இந்த தவக்காலத்தை ஆசரிப்பதில் ஒரு பாரம்பரியமான மாத்திரமல்ல ஒரு திருச்சபை ஒழுங்கை கடைபிடிக்கின்ற திருச்சபை மரபுகளை வெளிப்படுத்துகின்ற திருச்சபை உறுப்பினர்களாக நாம் இன்றைக்கு தவ காலங்களை ஆசரிப்பதற்கும் இந்த சாம்பல் புதன்கிழமை அன்றைக்கு நம்முடைய நோன்புக்குரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்றது. நாம் இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை இன்றைக்கு தொடங்கி ஈஸ்டர் திருநாளுக்கு முன் வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் நான் மரக்கறி உணவுகளை மாத்திரம் சாப்பிட்டால் என்னுடைய தவக்காலம் முழுமை அடைந்து விடுமா? அல்லது பெண்களை பொறுத்த வகையிலே மலர் சூடாமல் இருந்து விட்டால் இந்த தவக்காலம் முழுமை அடைந்து விடுமா? அல்லது சில ஒழுக்க நெறிமுறைகளை நான் என்னுடைய உடலை வருத்தி கொள்வதன் மூலம் இந்த தவக்காலத்தை நான் முழுமை செய்துவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த தவக்காலத்தினுடைய முயற்சிகளிலே அல்லது இந்த தவக்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியதான சிந்தனையும் ஆதி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை
2 சாக்கிரமந்துகளை கடைபிடித்து கொண்டிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். முதலாவது சாக்கிரமந்து திருமுழுக்கு, ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற திருமுழுக்கு. 2வது சாக்கிரமந்து திடப்படுத்தல் மூலமாக திருவிருந்திலே சேருகின்ற ஐக்கியம். இந்த 2 சாக்கிரமந்துகளிலேயுமே நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வாக்குறுதிகளை கொடுக்கின்றோம். அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த தவ காலங்களிலே நமக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. நான் இறை வழிபாட்டு நூலை கையிலே வைத்திருக்கின்றேன். நாம் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது, அதாவது குழந்தை ஞானஸ்நானம் நம்முடைய குழந்தைகளிலே கொடுக்கின்ற போது பெற்றோராக, ஞான பெற்றோராக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே குழந்தைகளோடு வந்து நின்றிருப்போம். அப்பொழுது அன்றைக்கு இருந்த குருவானவர் ஒரு வினாவை எழுப்பி இருப்பார். அதற்கு நாம் என்ன செய்திருப்போம்? பதில் சொல்லி இருப்போம். அதாவது, இந்த கிறிஸ்துவ குடும்பத்திலே வளரவும் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசினால் முயற்சி செய்வோம் என்று மறுமொழி சொல்லியிருப்போம். ஒருவேளை இது குழந்தைகளை சுமந்து வந்த பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் உரிய கடமை. இதே போல பருவம் கடந்த நிலைமையிலே ஞானஸ்நானம் பெற்றவர்களும் இந்த வாக்குறுதியை பகிர்ந்திருப்பார்கள். அதாவது, திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்ப்பதற்கு, அதாவது கர்த்தருக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமா என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஆம், நான் அப்படித்தான் அமைத்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு பதிலை தந்திருப்போம். அதே போல திடப்படுத்தல், 2வது சாக்கிரமந்தாகிய திடப்படுத்தலை பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவருடைய சமூகத்திலே அன்றைக்கு பேராயர் வந்திருக்கின்ற பேராயரிடத்திலே நாம் பதில் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? கடவுளுடைய திருச்சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வாயா என்று பேராயர் கேள்வி எழுப்பியிருப்பார். அப்பொழுது தேவ ஒத்தாசையினால் அப்படியே நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் பதில் உரைத்திருப்போம். அந்த அடிப்படையில் நம்முடைய சாட்சி வாழ்வை நாம் அன்றைக்கு பேராயர் முன்னிலையிலே உறுதிப்படுத்தி இருப்போம். அந்த அடிப்படையில் தான் சாட்சிகள், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி கையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி அருமையான திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகள் பாடல் பாடி தங்களை சாட்சிகளாக அர்ப்பணிப்பது. ஆக இந்த தவ காலங்களிலே இந்த 2 சாக்கிரமந்துகளிலும் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் சரியாய் கடைபிடிக்கின்றோமா? நாம் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நாம் சரியாய் இந்த 2 சாக்கிரமந்துகளிலேயும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலம்தான் இந்த தவ காலம். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்தருகின்ற காலம்தான் இந்த நோன்பு நாட்கள். இந்த நாட்களிலே நாம் அன்றைக்கு முதல் சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்கின்ற போதும் 2வது சாக்கிரமந்திலே பங்கு பெறுகின்ற போதும் அன்றை கடவுளுடைய சன்னிதானத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்த சாக்கிரமந்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டோமே. அந்த சாக்கிரமந்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு நாம் தென்னிந்திய திருச்சபையின் முழு உறுப்பினராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த வாழ்வுக்கு நமக்கு வழி கொடுத்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் சரியாய் கடைபிடிக்கின்றோமா? இது இன்றைக்கு இந்த தவ காலங்களிலே நாம் கேள்வி எழுப்பி பார்த்து அதை ஒருவேளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலம்தான் இந்த காலம். ஆக இதற்கு நமக்கு துணை செய்வதுதான் ஜெபம், உபவாசம், தான தர்மம் போன்ற காரியங்கள். குறிப்பாக இந்த காலங்களில் இந்த 3 பணிகளையும் நாம் அதிகமாக செய்வதுண்டு. அதிகமாக ஜெபத்திலே நேரத்தை செலவிடுவதுண்டு, உபவாசத்திலே நேரத்தை செலவிடுவது உண்டு, தான தர்மத்தின் மூலமாக அநேகருக்கு நாம் உதவி செய்கின்ற காரியங்கள் உண்டு. ஒருவேளை இந்த 3 விதமான குணாதிசயங்கள் நாம் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை, ஒருவேளை சீர்கெட்டு போயிருக்கின்ற நம்முடைய வாழ்வை அல்லது சீர்குலைந்து போயிருக்கின்ற நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சரிப்படுத்தி கொண்டு அவைகளை நாம் செயல்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாய், உபவாசத்தின் மூலமாய், தான தர்மங்களின் மூலமாய் நமக்கு நிறைவேற்றுவதற்குரிய பலனையும் கிருபையையும் ஆண்டவர் தருகின்றார். ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய திருப்பணி பகுதிகளில் தீர்க்க தரிசன உரைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனையை உங்கள் முன் வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு புத்தாக்கத்திற்கான அழைப்பு இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்மை நாமே கடவுளின் துணையோடு கூட புதுப்பித்துக் கொள்ளுதல் என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம்.
இந்த புத்தாக்கம் என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூலினுடைய வரலாற்றை சற்று நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், கிமு 593 571 வரை கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் தீர்க்க தரிசன பணியை உரைத்தவர். பாபிலோன் சிறையிருப்பின் காலத்தில் சிறைப்பட்டு போன மக்களோடு கூட இவரும் சிறைப்பட்டு போனவர். யூத வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் என்று சொன்னால் இந்த காலத்தை சொல்லலாம். ஏனென்றால் அந்த நாட்களிலே தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தீர்க்க தரிசன பணியை செய்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த பணியிலே இவர் உரைத்த உரையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம், அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் அன்றைக்கு இருந்த அந்த கடவுளின் மக்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் தங்கள் நடத்தையினாலும் தங்களுடைய செயல்பாடுகளினாலும் தீட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். தங்களையும் தீட்டுப்படுத்தினார்கள். தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு தீட்டின் சூழ்நிலையை, அவருடைய நடத்தை படு மோசமாக அமைந்திருந்த ஒரு காலகட்டம் அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது. ஆகையினால் கடவுள் அவர்களை சிதறடிக்கின்றார். வேற்றினத்து மக்கள் மூலமாக கடவுளுடைய மக்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். காரணம் அவர்களுடைய படு மோசமான செயல்பாடுகள். சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லுகின்றார்கள். அங்கேயும் இந்த தீட்டுப்படுத்தப்படுகின்ற செயல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மக்களை ஒரு நாளும் வெறுமையாய் அல்லது வெட்கப்படுகின்ற சூழ்நிலை அனுப்புவதில்லை. அவர்களை திரும்ப எருசலேமுக்கு அழைத்து வருகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. அவர்களை புனிதப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை செய்து பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவர்களை திரும்பவும் அழைத்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை. ஆக இந்த சூழ்நிலை தான் ஒரு புத்தாக்கத்திற்கான அழைப்பாக அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஒரு புதிய சூழ்நிலை, தீட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அல்லது அலங்கோலமான வாழ்வு நிலைமையிலிருந்து ஒரு புதிய மனுஷனாய், மனுஷியாய், ஒரு புதிய படைப்பாய் உருவாக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகின்றார். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 25 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கின்ற போது, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் அப்படியே அவர்களை தீட்டுப்பட்டவர்களாக விட்டுவிடவில்லை. அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் அப்படியே வெறுத்து விடவில்லை. ஒரு வேற்றினத்தார் மூலமாக அவர்களை சிதறடித்தது உண்மைதான். ஆனால் இந்த ஜனத்தை மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? சீர்படுத்துகின்றார், மறுபடியும் சுத்தமாக்குகின்றார், மறுபடியும் அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பணிக்குள்ளதாக அவர்களை அழைத்து வருகின்றார். நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுத்தோம். நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் சொன்ன அந்த ஒரு உணர்த்துதல் இன்றைக்கு நம்முடைய பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுக்கப்பட்டது. இந்த பாவ அறிக்கை ஜெபத்தில் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்த தாவீது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை எங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் 51 சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆக ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கின்றவர் என்பதை தாவீது உணர்ந்த நிலைமையில்தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஆக ஆண்டவருடைய சுத்திகரிப்பின் ஆற்றல் தீட்டுப்பட்டு போன அல்லது தூய்மைக்கேடு அடைந்த அல்லது அலங்கோலமாய் போன என்னுடைய வாழ்வை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும். இது உண்மை. ஆகவே அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அங்கே திருவுளம் பற்றுகின்றார். உங்கள் நரகலான விக்கிரங்கள் எல்லாவற்றையும் அசுத்தங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த லெந்து காலம் நாம் சுத்தமாவதற்கென்று, நம்முடைய அசுத்தம் நீங்குவதற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு பிரத்யேகமான காலம். இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்தும்படியாய் விரும்புகின்றார். தீட்டுப்பட்டு போன நம்முடைய வாழ்வை, அலங்கோலமாய் கிடக்கின்ற நம்முடைய ஆன்மீகத்தை, அல்லது கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்து வீழ்ந்து போயிருக்கின்ற நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் தூய்மைப்படுத்தி நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அப்படிப்பட்ட சுத்தப்படுத்துகின்ற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த தவ காலத்தை நாம் தொடங்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
தொடர்ந்து அதற்கு அடுத்த வசனம் 26ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 36:26 பார்ப்பேன் என்று சொன்னால், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. ஆண்டவர் சுத்தப்படுத்தினதோடு கூட விட்டுவிடவில்லை, ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கின்றார். ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். தாவீது அதைத்தானே தன்னுடைய பாவ அறிக்கையில் சொல்லுகின்றார். 51ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய இருதயம் அசுத்தப்பட்டு விட்டது, ஆகவே நான் பாவம் செய்து விட்டேன், ஆகவே நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன். மோசேயின் மூலமாய் கடவுள் கொடுத்த கற்பனைகளிலே ஒரு சில கற்பனைகளை முழுவதுமாய் மீறிவிட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஒரு சுத்தமான இருதயம் வேணும். தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லுகின்றார், ஒரு நவமான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படுகின்ற காலம் இந்த தவ காலம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு புதிய சிருஷ்டியாக, நமக்கு ஒரு புதிய படைப்பாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்ற ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு, ஒரு புதிய ஆசீர்வாதம் நிறைந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது இருதயத்தோடு கூட நாம் கடந்து வர வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். தொடர்ந்து அந்த பகுதியில் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி ஆண்டவர் செயல்படுகிறார்னு பாருங்க. இந்த கல்லான இருதயம் தான் இந்த தாவீதை என்ன செய்ய வச்சுச்சு? பாவம் செய்ய வச்சுச்சு. இந்த கல்லான இருதயம் தான் அன்றைக்கு பாபிலோன் சிறையிருப்புகள் போன அந்த மக்களை என்ன செய்ய தீட்டு பட வச்சுச்சு. இந்த கல்லான இருதயம் தான் ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருக்கு தூரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆண்டவர் நவமான இருதயத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கின்றார். இந்த தவ காலம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்கின்ற ஒரு காலம். நிச்சயமாக இந்த புதிய இதயத்தை நம்ம இந்த தவ காலங்களில் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நாம் அப்படி மனசை கடினப்படுத்தி கொள்வதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய முடியலை? செயல்பட முடியலை. ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு வைக்கணும்னு விரும்புகின்றார். ஆனால் நம்ம மனசு எப்படி தான் இருக்குது? கல்லாத்தான் இருக்குது, இன்னும் கல்லாத்தான் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லவா? கோச்சுக்கிறாதீங்க. திருவிருந்து எடுப்பதற்கு இப்படி வரிசையில் வருவீங்க. இந்த இடத்துல முழங்கால் படியிடுகின்ற போது சில நேரத்தில் இடம் பார்த்து முழங்கால் படியிடுறீங்க. 4 வருஷமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இடம் பார்த்து முழங்கால் போடுறீங்க. காலியான இடத்துல முழங்கால் போட மனசு உடனே வர மாட்டேங்குது. இடம் பார்த்து முழங்கால் போடுறீங்க. இந்த கல்லான இருதயம் இந்த தவ காலங்களில் எடுக்கப்பட வேண்டும். இந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மன்னிப்பை பற்றி ஆண்டவர் அந்த பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்துட்டு சொல்கிறார். மிகவும் தெளிவாக அந்த மத்தேயு 6:14 இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எவ்வளோ நாளுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை வாங்காமல் இருக்கிறது? எவ்வளவு நாள் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறது? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தாரே, அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தானே இந்த பலிபீடத்துக்குள்ள வர்றோம். இந்த பலிபீடத்திற்கு வரும்போதும் ஏன் நம்முடைய இருதயம் கல்லா இருக்குது? இந்த பலிபீடத்திற்கு வரும்போதும் ஏன் சதையான இருதயத்தோடு கூட நம்ம வர முடியலை? தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். இந்த தவ காலம் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகின்ற ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார், நமக்கு நினைவுபடுத்துகின்றார். தொடர்ந்து 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ தான் நான் அந்த
முதல் சாக்கிரமந்து, ரெண்டாவது சாக்கிரமந்தில் நாம் கொடுத்த தீர்மானங்களை நான் இந்த இடத்துல, வாக்குறுதிகளை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவருடைய கற்பனையின்படி நடப்பதற்கு முயற்சி செய்வாயா? செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தோமே, எப்படி செய்வோம்? இந்த ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கும்போது மாத்திரம்தான், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வருகின்ற போது மாத்திரம்தான், இந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் நமக்கு செயல்படுகின்ற போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய கட்டளைகளில் நடக்கவும், ஆண்டவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் நம்மால் முடியும். ஆக இந்த 2 சாக்கிரமந்துகளிலே நாம் கொடுத்த வாக்குறுதிகளை, நம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொடுத்த அந்த உறுதி பிரமாணங்களை நான் சரியாய் நடக்கின்றேனா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அந்த நேரத்தில் வேக வேகமாக பிஷப்பையா கேட்டாங்க, நாங்களும் வேக வேகமாக கையில் இருக்க புஸ்தகத்தை பார்த்து பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமே மறந்து போச்சு. ஞானஸ்நானம் பெற்றது எத்தனையோ வருஷம் ஆச்சு, அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னது எங்களுக்கும் மறந்து போச்சு, எங்களுக்கும் தெரியாது. இன்றைக்கி அப்படித்தாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்வை தப்பித்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு விதமான கல்லான இருதயம். இந்த இதயங்கள் மாற்றப்பட வேண்டும், இந்த இதயங்கள் உடைக்கப்பட வேண்டும். கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட இதயங்கள் உடைக்கப்படும் போதுதான் ஆண்டவருடைய ஆவியினுடைய செயல்பாடு நமக்குள்ளாக வரும். தொடர்ந்து கடைசியில் அந்த 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். ஏன்னா இவங்க எங்கே போயிட்டாங்க? பாபிலோனில் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்கள் பிதாக்களுக்கு, இந்த சிறையிருப்பின் காலத்தில் அல்ல, உங்கள் பிதாக்களுக்கு என்று நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்களை ரட்சிப்பேன். அதுக்கப்புறம் நிறைய ஆசீர்வாதங்களை பற்றி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த தவ காலங்களிலே நாம் மிக சரியாய் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால், இந்த தவ காலங்களிலே மிக சரியாய் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவோம் என்று சொன்னால், நம் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்க முடியும், ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்க முடியும். அதனால்தான் நான் அதிகமாக இந்த தவ காலங்களில் 51ஆம் சங்கீதத்தை மாத்திரமே நம்முடைய பாவ அறிக்கை ஜபமாக ஏறெடுப்பதற்கு நான் வழி நடத்துகின்றேன். அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதுடைய பாவத்தை மன்னித்தது உண்மை. ஏனென்றால் அவன் கேட்குறான், என்னை சுத்திகரியும் சொல்லிட்டு 3 தடவை கேட்குறான். 1ஆம் வசனத்தில், 2ஆம் வசனத்தில், அப்புறம் 7ஆம் வசனத்தில் 3 முறை கேட்குறான், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். அப்புறம் 7ஆம் வசனத்தில் மறுபடியும் கேட்குறான், என்னை கழுவி அருளும், என்னை கழுவுங்க. 9ஆம் வசனத்தில் கேட்குறான், என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்குங்க. இந்த சங்கீதத்தை நாம் இந்த தவ காலங்களிலே தினமும் நாம் சொல்ல 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 ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார், ஆண்டவர் நம்மை கழுவுவார், ஆண்டவர் நம்மை அந்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்குவார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? புதிய சிருஷ்டியை நமக்கு, புதிய இருதயத்தை நமக்கு சிருஷ்டிக்க முடியும். நிலைவரமான ஆவியை ஆண்டவர் நமக்கு உள்ளத்திலே புதுப்பிக்க முடியும். இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தையும் இந்த 51ஆம் சங்கீதத்தையும் சற்று ஒப்பிட்டு இந்த தவ காலங்களிலே உங்களுடைய தியான வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கழுவணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை சுத்திகரிக்க முடியாது. இந்த ரத்தமே அல்லாமல் நம்ம எதுவும் கழுவ முடியாது. ஆக இந்த தவ காலங்களிலே நாம் அதிகமாக திருவிருந்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான திருவிருந்து வழிபாடுகளை நடத்தி இந்த பலிபீட தண்டையிலே வந்து இந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை நாம் ஏன் ஏற்படுத்துகின்றோம்? நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த இயேசுவின் ரத்தம் என்னுடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற வேண்டும். அந்த ஒப்படைப்போடு கூட இந்த 2026ஆம் ஆண்டின் இந்த தவ காலத்தின் முதல் நாளிலே பலிபீடத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சரீரம் ரத்தமும் இந்த தவ காலங்களிலே உங்களுடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த தவ காலங்களிலே உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த தவ காலங்களிலே ஒரு புதிய உறவின் அடிப்படையிலே நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தவ காலங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். 365 நாட்களிலே இந்த 40 நாட்கள் துளிர் விடுகின்ற நாட்களாக நம்முடைய வாழ்வின் பாவ கரைகளை நீக்கி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற நாட்களாக ஒருவேளை நம்மை நாம் அமைத்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக
நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டாத தீமையான தீட்டான அக்கிரமமான சூழ்நிலைகளை நாம் கழுவுவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக இந்த தவ காலங்களிலே ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய ஆவியை நிலைவரப்படுத்தின சூழ்நிலையிலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட பலிபீடத்திற்கு வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், கடவுளின் அருளால் தீந்தளிர் மலரட்டும், கடவுளின் அருளால் தீந்தளிர் மலரட்டும், வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம், வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். அன்பின் ஆண்டவரே, பாவமாகிய இலைகள் கடினமான இருதயத்தின் சூழ்நிலைகள் மாறட்டு சுவாமி. கடினமான இருதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சிலுவையிலே சிந்தின ரத்தம் ஒரு சொட்டு எங்களுடைய உள்ளத்தில் விழுகின்ற போது என்னுடைய கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும், சதையான இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காலங்களாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற காலங்களாக இந்த காலங்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். உம்முடைய சிலுவையை நோக்கிய பயணத்திலே வெற்றி வேந்தர்களாய் புதிய சிருஷ்டியாக படைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை நாங்கள் சிலுவையின் வழியாய் இயேசுவின் உயிர்ப்பை சந்திப்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த பயணங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை படைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறந்தகுமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலம் உண்டாகும் முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனின் மெய்தானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலங்கி பரிசுத்த ஆவியினாலே தவிர்த்து மனிதனானார். நமக்காக பொந்திப்பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் விசுவாசத்தில் விட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். வேறு ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் சபையார் தயவுசெய்து அமருங்கள். ஒரு சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். இன்று முதல் தவ காலத்தின் நம்முடைய சிறப்பு வழிபாடு நிகழ்வுகள் தொடங்குகிறது. அதற்குரிய அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதி ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் தவறாமல் பெற்றுச் செல்லுங்கள். உங்களுடைய திருமறையில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். நடைபெறுகின்ற அனைத்து சிறப்பு வழிபாடுகளிலேயும் ஜபங்களிலேயும் குடும்பமாக பங்கு பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே அறிவித்தபடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையிலே திருவிருந்து வழிபாடு நடைபெறும். அந்த திருவிருந்து வழிபாட்டிலே கடந்த ஆண்டுகளைப் போலவே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் அடிப்படையில் தொடர் தியானம் நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்காக ஆயத்தப்பட்டிருக்கின்றேன். நீங்கள்
ஆயத்தமாக வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து வழிபாடு நடைபெறும். அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சத்தியவசனம் தொலைக்காட்சி செய்தியாளர் சகோதரர் சர்க்குணம் சாம்பேல் ராஜ் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கும்படியாய் வருகை தர இருக்கின்றார்கள். ஜெபத்தோடு கூட தவ காலத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவ காலங்களிலே உங்களுடைய சுயவிருப்பு காணிக்கைகளை சேகரிப்பதற்குரிய உண்டியல் கலயங்கள் ஆயத்தமாக இருக்கின்றது. வழிபாடு முடிந்து செல்லுகின்ற போது நீங்கள் உண்டியல் கலயங்களை பெற்று செல்லுங்கள். உங்களுடைய சுயவிருப்பு காணிக்கைகளை நீங்கள் இந்த தவ காலங்களிலே சேகரித்து நீங்கள் சிலுவை தியானம் நடைபெறுகின்றதான பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியான வழிபாட்டிலே படைப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தவக்காலங்களிலே உங்களுடைய ஆன்மீக உணர்வை வளர்க்கின்ற விதத்திலே தவக்கால திருமறை வினாக்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வழங்கப்படும். வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்கள் அடங்கிய வினாக்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வெள்ளிக்கிழமை பெற்றுக்கொண்டு அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு நீங்கள் அந்த வினாக்களை படித்து இன்னும் அதிகமாக திருமறை சார்ந்த உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் இந்த தவ காலங்களிலே முயற்சிகளை மேற்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜெபித்து வருகின்ற வழக்கம் உண்டு. ஆனால் இந்த தவ காலங்களிலே பெண்கள் தினமும் ஆலயத்திலே கூடி ஜெபிக்க இருக்கின்றார்கள். ஆகவே பெண்கள் வாய்ப்பு இருக்கின்றவர்கள் இந்த தவ காலங்களிலே நீங்கள் காலையிலே ஆலயத்திலே வந்து நீங்கள் கூடி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தவ காலங்களே அதிகமாக ஜெபத்திலேயும் திருமறை தியானத்திலேயும் நாம் செலவிடுகின்ற போது மிகுந்த ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். நம்மோடு இணைந்திருக்கின்ற கீழமாத்தூர் தூய திருத்துவ ஆலயத்திலேயும் தவ காலத்திற்குரிய சிறப்பு வழிபாடுகளை அமைக்க முயற்சித்திருக்கிறோம். இன்று காலையிலே அவர்களுக்கு திருவிருந்து வழிபாடு நடத்தப்பட்டது. காலை 7 மணிக்கு நடத்தப்பட்டது. அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அங்கே கிராமத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். நமக்கு ஏற்கனவே கடந்த வருடம் நம்முடைய புனித வார கன்வென்ஷன் கூட்டத்திலே பங்கு பெற்ற சகோதரர் கருணாமூர்த்தி அவர்கள் கீழமாத்தூர் கிராமத்திலே வருகை தந்து அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே சிறப்பு செய்தி கொடுக்க வருகை தர இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் அந்த மாலை கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அந்த கிராம மக்களை, கிராம ஆலயத்தை நாம் உற்சாகப்படுத்துகின்ற முயற்சியிலே நாம் இதை செய்வோம். அதே போல் கீழமாத்தூர் கிராமத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையிலே திருவிருந்து வழிபாடு நடத்துவதற்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். இங்கே வெள்ளிக்கிழமை நடப்பதைப் போல அங்கே ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையிலே திருவிருந்து வழிபாடு நடத்துவதற்கு ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் கூடி ஜெபிக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை வழக்கமான வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆயர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற கிராம ஆலயமாகிய கீழமாத்தூர் தூய திருத்துவ ஆலயத்தினுடைய இந்த சிறப்பு நிகழ்வுகளையும் மேலவாசல் திருச்சபை மக்கள் பங்கு பெறும்படி உங்களையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். அந்த கிராம மக்களை சற்று நாம் உற்சாகப்படுத்தி அவர்களோடு கூட இணைந்து இந்த நாட்களிலே அவர்களையும் இந்த தவ காலத்திலே முயற்சிகளை மேற்கொள்ள நாம் முயற்சிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் விதமாக 192வது கீர்த்தனை, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை என்ற கீர்த்தனை நாம் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 192. உந்தன் சிலுவையின் மேன்மை
எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே உரிய பெருமை யாவும் அற்பமே விந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றமர்த்த ஜீவநதியா உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றமர்த்த ஜீவநதியா துங்கரத்த ஊற்றி மூழ்கி துங்கரத்த ஊற்றி மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினே தூய்மையடைந்து மேன்மையாகினே விந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னிவியா கை காணிந்து சிந்துதரும் உயரோடன்று சென்னிவியா கை காணிந்து சிந்துதரும் உயரோடன்று மன்னரினை போன்ற காட்சி மன்னரினை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே எந்நாளிலுமே எங்கும் காணே விந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணிக்கை ஈந்திடுவே இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணிக்கை ஈந்திடுவே எந்த ஆரும் பொருளிடாகும் எந்த ஆரும் பொருளிடாகும் என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன் விந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு Amen.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, முது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு திருச்சரீரம் ரத்தமாய நானாக தங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்றது பவித்திரத்திற்காக எங்கள் மனம் புதிராக மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இந்த நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்திலே முக்கில் பிடித்த நடக்க நித்திரை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்தரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாயகங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அறிவில் என்று நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட நின்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. சாம்பல் புதன்கிழமை வழிபாட்டின் நிறைவு பாடலாக 88வது பாமாலை, இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாள் என்ற பாமாலை முழங்கால் படியிட்டவர்களாய் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சேர்ந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மன்றாட்டினார் சாக சம்மதித்ததா சீயோன் நகர் காய்கனி வீட்டதாலும் தேவரீ
கல்வாரி சிலுவையை நோக்கிய பயணத்தில் எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருள் காலத்தில் முழங்கால் படியிட்டவர்களாய் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் இந்த தவ காலத்தில் நாங்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளவும், புதிய உறவுகளோடு வாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் இந்த தவ காலம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.